மாமோய் மாமோய் ஏய் நாங்க போறது முதலாட்டம் மாதிரி தான் பரவாயில்ல கூட்டிட்டு போறேன். போறது ரெண்டாட்டம்ல எப்படி போல கூட்டிட்டு போறது? மாமோய் போன தடவை நாடோடி மன்ன நடந்தப்ப கூட பாக்கல மாமா. வருது பாவம் பாண்டி மன ஆசைப்படுது, நம்மளோட கூட்டி போமே. என்னது நம்மளோடயா? உன்னோடப்பா. அறிவு இருக்கா? சமஞ்ச பிள்ளை ரெண்டாவது இடத்துக்கு நம்ம மாதிரி இளந்தாரி பசங்க கூட்டிட்டு போனா ஊருக்குள்ள தப்பா பேச மாட்டாங்க. ஏன் பொண்டாட்டி கூட தான் சமஞ்சவ, நான் சினிமா கூட்டி போலையா? எவன் கேக்குறான்? போங்க மாமா. ஆத்தாவே சினிமாக்கு கூட்டிட்டு போக சொல்லிச்சு, மத்தவங்க பேசினா நமக்கு என்ன மாமா? ஆத்தா சொல்லிச்சுன்னு அப்ப இருந்தே கயிறு பிரிச்சுக்கிட்டு இருக்க. அதத்தான் என்னால நம்ப முடியல. உன் தலைமையில சத்தியமா ஆத்தா சொல்லிச்சுங்கறல்ல. இத பாரு, உன் சத்தியத்துல நான் நம்ப மாட்டேன். இப்ப கோணக்களத்து சேது வந்துருவான், அப்ப தெரிஞ்சிடும். அண்ணே 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 அண்ணே. டேய் கோணக்களத்தா, நான் இங்க இருக்கிறேன். அக்கா கிட்ட கேட்டு வந்துட்டேன், ஆம்பளைக்க கூட போக கூடாதுன்னு தான் சொல்லிட்டான். பெருசு இவ்வளவு பெரிய தலைப்பால 10 தலை ராவண மாதிரியே கட்டிக்கிட்டு இருந்தா நாங்கெல்லாம் எப்படியா படம் பாக்குறதே? கோச்சுக்காதையா, அவசரத்துல பக்கத்து தலைக்கும் சேர்த்து கட்டிட்டேன். டேய் குடலிங்க, அது எடுறா. என்கிட்ட இல்ல, ஊமையிட்ட இருக்கு. டேய் அது எடுறா. தீப்பெட்டிங்கடா. ஊமையின வாங்கிட்டு சொன்னேன். எங்கடா தீப்பெட்டி? டிக்கெட் எடுக்கிற அவசரத்துல தீப்பெட்டி மறந்துட்டேனே. தீப்பெட்டிக்கு என்னடா பண்றது? இந்தாங்க. ரொம்ப நன்றிண்ணே. ஏய் கழுத, நீ எப்படி உள்ள வந்த? கேட்டு கதவு வழியாத்தா? அது எங்களுக்கு தெரியாமலா இருக்கு. ஆமா, இந்த பொம்பளை கட்டு பொண்ணுசாமி கிட்ட நீ வந்த டிக்கெட் குடுக்குறான்னு சொன்ன, எப்படி விட்டா? அவன் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னா. ஆம்பளை டிக்கெட் குடுக்கறாளே கண்ணாடி தாத்தா, அவங்க கிட்ட மூச்சு திருப்பிட்டு கையை நெட்டின டிக்கெட் குடுத்துட்டாங்க. உங்க சட்டைய போட்டுக்கிட்டே ஏமாத்திட்டே பாத்தீங்களா? வீட்டுக்கு வா, அக்கா கிட்ட வச்சுக்கிறேன். சொல்லிடுவீங்களோ? நீங்க வெள்ளப்பிடி பிடிச்சதா அக்கா கிட்ட சொல்லிடுவேன். ஆமா ஏய் சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். ஏய் நீ சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். ஏய் என்ன? ஏய் என்ன? நீ சொல்லிடுவியா? ஏய் நீ சொல். நீங்க இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா நாங்க எப்படியா படம் பாக்குறது? யோ உன் வேலையை பாரியா, நீங்க ஆரம்பிங்க. ஏய் எங்க நீ சொல்லிடுவியா? ஏய் ஆத்தா ஆத்தா வலிக்குது. வலிக்கும். இங்க பாரு, மொச்ச கொட்ட மாதிரில இருக்கு. தினமும் உன்கிட்ட தானே படுத்துக்கிற, உன் தலையில தான் வந்திருக்கோம். உன்கிட்ட இருந்து எனக்கு வராம இருந்தா சரி. வலிக்கண்ணு, வலிக்கண்ணு, தந்தி பேப்பர் வருது. வலிக்கண்ணு, வாங்க தாச்சி. வாங்க தாச்சி. என்னடி பேனா பாக்குற? சீப் அப்படி கூட ஒரு பேனை ஈர இல்லாம அம்புட்டி வாரி தள்ளி விடுறேன் பாரு. ஐயோ வலிக்கும். ஐயோ என்னடி இது, பேன் இப்படி புளுத்து கிடக்கு. ஐயோ வலிக்கும் இல்ல. வள்ளிக்கண்ணு, முந்தா நாள் ராத்திரி நான் சினிமாவுக்கு போயிருந்தேன். அம்மனுக்கு போட்ட நகை மாதிரி அம்புட்டி வாரி வெளிச்சு போட்டுட்டு வந்திருந்தா. யாரு? நம்ம ரைஸ் மில்லுக்காரவங்க பஞ்சாயத்து தானே? அடி கூறு கட்டவளே, அவல்லடி அந்தியூர்காரி சரோசா. பாவி வரப்பா பட்டு கடப்பா, என்ன மந்திர மாயம் பண்ணாலும். இந்த பாரு, உன் புருஷன் அவளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இப்படியே விட்டுட்டு இருந்தேன், அங்கேயே போய் கடையா கிடந்துருவா சாக்குறத. நமக்கு எதுக்கு அடுத்து விட்டு வம்பல்லாம் இல்லாத்தா? ஆமா, ஊர் சங்கதி எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறீங்களே, ஆனா ஒருத்தவ வீட்டு சங்கதி மட்டும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவ யாரடி? அவ ஏன்கிட்ட சொல்லு. அவ வண்ட பழத்தை தண்டை பழத்தா ஏத்து புட ஏத்தி. ஆமா தாச்சி, உன் வீட்டுக்காரவங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றாங்களே, ஏன் ஒண்ணாக, எதுக்காக ஒண்ணாக, கொஞ்சம் எடுத்து விடுறது. அப்படி வலிக்கணும் விஷயம் தெரியுமா? அடுப்புல ஓல கொதிக்குது, அரிசி கூட போடாம வந்துட்டேன். நான் ஒரு கூறு கட்ட குப்பி. ஆத்தா வரட்டுமா? ஆத்தா நான் வாரண்டி ஆத்தா. ஆத்தா தலைவலி வந்துருச்சா? ஆமா ஆத்தா, மண்டைய புழக்குது. அந்த கொட்டான்ல உங்க அப்பு போட்டுக்குவாங்கல்ல மாத்திரை, அதுல ஒண்ணு எடுத்து போட்டுக்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாத்தா, வர காப்பி வச்சு குடிச்சா தலைவலி எல்லாம் பஞ்சா பறந்துடும். பணம் போச்சு, நகை போச்சு, இப்ப புருஷனே போயிருவாரோன்னு பயம் வந்துருச்சுமா. ஆமாத்தா, அதுக்காக தானேத்தா போறோம். யோ நிறுத்தியா, நிறுத்தியானா? ஆத்தா என்ன பாப்பா? கட்டுவாணி அந்தியூர் சரோஜா வீடு, வாவல போலாம். வரேன்டி. இரு, எனக்கு என்னமோ பயந்து கிடக்குடி. ஐயே, நான் கூட இருக்கல, அப்புறம் என்ன பயம்? நீ இருக்கிறதா எனக்கு பயமே. இந்தா இத போட்டு மென்னுகிட்டு அங்க வந்து ஏதாச்சும் வளர்ன. ஆமா அப்புறம் எல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ வா. அத்தா
சும்மா இரு. அம்மா அம்மா, யார் நீங்க? நாங்க பசும்பொன் கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம். ஓஹோ, நீங்களா? இங்க வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுக்காரவங்க அடிக்கடி இங்க வந்து தங்குறாங்கல்ல, அத பத்தி ஊருக்குள்ள ரொம்ப தப்பா பேசிக்கிறாங்க. நானா உங்க வீட்டுக்கார கைய பிடிச்சிட்டு வந்து இருன்னு சொல்றேன். அவங்களா வராங்க, அவங்களா போறாங்க. அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? நீர் அதுக்குல தாயி, நீங்க நினைச்சு என்ன என் வீட்டுக்காரி என் கூடவே இருக்கிற மாதிரி செய்ய முடியும் தாயி. ஓஹோ, நீங்க உங்க வீட்டுக்காரோட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரர் இங்க வர்றது என்னால தடுக்க முடியாது. வேணும்னா ஒண்ணு செய்யுங்களேன், நீங்களே இங்கே வந்து தங்கிக்கீங்களேன். எனக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. எப்படி வசதி? இத பாருமா, வேலைக்குன்னு சேர்த்துக்கிட்டா நான் இறக்கமே காட்ட மாட்டேன். காலையில என் துணிமணி தோச்சு போறதுல இருந்து ராத்திரி என் காலை அமுக்குற வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். வேணும்னா அவர்கிட்ட சொல்லி ஒரு 5 or 10 சம்பளம் மேல போட்டு தர சொல்றேன். புருஷனை வச்சு வாழ தெரியாத மலைத்து முண்ட நீ, உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்லடி. போகடி வெளியே. என்னடி சொன்ன? ஊர்ல இருக்கிற ஆம்பளைக்கு எல்லாம் புள்ள பெக்க தயாரா இருக்கிற நீ உத்தமி, ஒருத்தருக்கு முந்தானே விரிக்கிற என் ஆத்தா மலடி, அப்படித்தானே? இத பாரு, என் ஆத்தாள பத்தி ஏதாவது சொன்ன உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். நிறுத்தடி. நீங்களா வெளியே போறீங்களா இல்ல ஆளை வச்சு வெளியே அனுப்பிட்டுமா? நானு தேவர் சாதி பொண்ணுடி, என் ஆத்தாளுக்காக கொலை கூட செய்ய தயங்க மாட்டேன். இத பாரு, என் அப்பூவா இங்க வந்தாலும் நீயா புத்திமதி சொல்லி வெளியே அனுப்புற, இல்ல பல்ல இழுச்சுக்கிட்டு நின்னு உன் குறவழிய நெரிச்சுடுவேன். நெரிச்சு என் ஆத்தா நெக்ல சாப்பிட நீ கெட்ட கெட்டு ஆத்தா நெக்ல சேர்க்கிறா, பாக்கி வாங்கி கூட அதுக்கு வச்சுக்கிறேன். திருக்கி